வெளிச்சம் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. இருள் ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் நமக்குள்ளே கொண்டு வருகிறது. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். யார் இந்த நீதியின் சூரியன்? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக இருக்கக்கூடியவர். அவர்தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். அவர் இந்த உலகத்தில் வந்த நாட்களில் இயேசு ஜனங்கள் மத்தியில் உலாவி ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான காரியங்களை மாற்றி கொண்டிருந்தார். பாவம், வியாதி, பிசாச போராட்டம், அதிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுத்த போது ஜனங்கள் சொன்னாங்க. அந்த நாட்களில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதுவரைக்கும் நம்ம இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். பிசாசாகிய இருள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய வேதனை கொண்டு வந்தது. இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் உதித்திருக்கிறது. இயேசு என்கிற நீதியின் சூரியன் உதித்திருக்கிறார். அந்த வெளிச்சம் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறது என்ன மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். இயேசுவை சொன்னார், உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்பதாக. அவர்தான் நீதியின் சூரியன். இருள் என்பது பிசாசை குறிக்கும். சாத்தான் இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் அதிகாரியா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இருளின் சக்தி, இருளின் கிரியைகள் என்பதாக அவனை குறித்து பார்க்கிறோம்.